Question number 4. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. Show that the following points taken in order form and equilateral in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சம்மு பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏ வந்து 2,2, பி வந்து -2, -2, சி வந்து -2√3, 2√3. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ, இதுதான் வந்து கண்டிஷன். இதுபடி இருந்தால் அது வந்து குவாட்ரிலேட்ரல், இல்லாட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏபி ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா இது, அது எழுதிட்டேன். அதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 -2 the whole squared plus -2 -2 the whole squared equal to -2 -4 the whole squared plus -4 the whole squared root of. So -4 the square na 16, this square எடுத்தால் 16, root of 16 plus 16 32, root of 32. So 4√2. next BC, B value இது, C value இது. So distanceல போடுறேன். So -2√3 -2 the whole squared plus 2√3 -2 the whole squared. So -2√3 plus 2 the whole squared plus 2√3 plus 2 the whole squared. So இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a plus b the whole squared equal to a squared plus 2ab plus b squared. அந்த ஃபார்மெட்டில் இருக்கா இது? ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த பார்ட்டை வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். So -2√3 the whole squared. So plus 2 into -2√3 into 2 plus 2 squared plus இதை நானும் அப்படி அதே மாதிரி இந்த ஃபார்முலா படி எழுதுகிறேன். 2√3 the whole squared plus 2 into 2√3 into 2 into plus 2 squared. ஸோ இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணால் 2னா 2 ஸ்கொயர்ட்னா 4, இதுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 4 into 3 கிடைக்கும் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து 2 into 2 4, 4 into 2 8 √3 ப்ளஸ்ஸு இது 2 ஸ்கொயர்னா 4. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் 4 into 3 வரும், இதை சிம்ப்ளிஃபை பண்ணால். ஸோ 2 into 2 4, 4 into 2 8, 8√3, 2 ஸ்கொயர்னா 4. ஸோ -8√3 ப்ளஸ் 8√3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 4 into 3 12. நெக்ஸ்ட்டு 4 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 4 into 3 12 ப்ளஸ்ஸு 4 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 32 கிடைக்குது. ஸோ root of 32 ஈக்குவல் டு ரூட்லேருந்து எடுத்தோம்னா 4√2. ஸோ இது இங்கே பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இப்போ வெளியில் எடுத்தால் 2 into 2 4 வெளியில் வந்துடும். √2 வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உள்ளே இருக்கும். ஸோ 4 into √2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிஏ ஃபைன் பண்ணலாம். ஸோ சிக்குரிய வேல்யூ இது, ஏக்குரிய வேல்யூ இது. இந்த வேல்யூஸை டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக பண்ணோம்ல, a plus b the whole square ஃபார்முலா, a square plus 2ab plus b square, அதில் வந்து நம்ம விரிச்சு எழுதுகிறோம். ஸோ எழுதுனோம்னா 2 square plus 2 into 2 into 2√3 ப்ளஸ்ஸு 2√3 தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை இது பண்ணுறோம். 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 into 2√3 into 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2√3 தான் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர்னா 4, 2 into 2 4, 4 into 2 8, 8√3 ப்ளஸ்ஸு 2னா 4, 4 இன்ட்டு இந்த ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ டேரெக்டாக 3 விட்டு வரும். நெக்ஸ்ட்டு இது 2 ஸ்கொயர்ட்னா 4, 4 நெக்ஸ்ட்டு 2 into 2 4 8, 8√3ன்னு வரும். ஸோ ப்ளஸ்ஸு 4 into 3 கிடைக்கும். ஸோ 4 + 12 + 4 + 12ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் √32, 4√2ன்னு கிடைக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ, எல்லாத்துக்கும் 4√2 தான் வந்திருக்கு, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏன்னா கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஏ பாயிண்ட் ஏ வந்து √3, 2, பாயிண்ட் பி வந்து 0, 1, பாயிண்ட் சி வந்து
0, 3ன்னு இருக்குது. ஸோ இது என்னென்ன ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிஏன்னு ப்ரூஃப் பண்ணணும். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதில் ஏபிக்கான வேல்யூஸை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So root of 0, root 3 the whole square plus 1 minus 2 the whole squared. So இது 0 minus root 3, root 3. So minus root 3 the whole squared plus minus 1 the squared. So root 2 இது cancel ஆயிருமா, அப்போ இங்கே 3 தான் இருக்கும். So இங்கே வந்து 1 squared. So 1. So 3 plus 1 the 4. So root 4 தான் 2 answer. Next BC. B point B, இது point C. ஸோ இது ரெண்டையும் நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கிது 0 ஸ்கொயர்டுனா 0 தான், 2 ரூட்ஸ்னா 4, ரூட் 4னா 2. நெக்ஸ்ட்டு சிஏ பாயிண்ட் சிஏ ஏவை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 0, 3 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் 3 இங்கே இருக்குது, 1 இருக்குது. ஸோ ரூட் 4. ஸோ ரூட் 4 எடுத்தால் 2. ஸோ இப்போ மூணுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. So all the three sides of triangle ABC are equal. Hence triangle ABC is an equilateral triangle. அப்படின்னு நம்ம எழுதி சம்மை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா.